இந்த லிக்விடு வந்து நான் சொன்னேன், இந்த பாத்திரம் கிளீன் பண்ற லிக்விடு. மேஜிக் டிஷ் வாஷ் ஜெல் அப்படி சொல்லுவாங்க. இந்த லிக்விட வச்சு இந்த ஒரு ஏரியா நேத்து உங்களுக்கு தெரியுது நினைக்கிறேன், வித்தியாசம் புதுசா ஆயிரும். இப்போ இந்த கரிச்சட்டி வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமா எங்க அம்மா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதை நான் வந்து புதுசாக்க போறேன். புதுசா இல்ல, பாதி தான். ஃபர்ஸ்ட் நான் எப்படி இப்போ இந்த ஜெல்லை வந்து இப்படி அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணிட்டு ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணணும். ஏன்னா இது வந்து ரொம்ப அடிபிடிச்சு போயிருக்கு, கருப்பு அதிகமா இருக்கு. அது வரைக்கும் வெயிட் பண்ணணும். இப்போ தண்ணி சோப்பு எடுத்து வந்துருங்களா? அப்படியே போய் வெப்ப பண்ணிடலாம்ல? ஆமா, கட் பண்ணிட்டா? இல்ல கட் பண்ண வேண்டாம். ம். இப்போ இது வந்து மேல வந்து முறை அடிச்சுக்கிட்டு வரும், அப்படியே பொங்கி உரிச்சு எடுக்கும். இதை பார்த்தா தெரியும், அப்படியே வெள்ளையா முறை ஃபார்ம் ஆகும். இது அடங்குற வரைக்கும் வெயிட் பண்ணணும். 5 நிமிஷம் ஆகும். ஏன்னா ரொம்ப அடிபிடிச்சு கருப்பு அதிகமா இருக்கு, அதனால வெயிட் பண்ணுவோம். இது எல்லாமே கருப்பு கலர்ல மாறும். அப்படியே எண்ணெய் மக்கள் எல்லாம் உரிச்சு பொங்கி எல்லாம் மேலே எடுத்துரும், பெயிண்ட் உரிச்சு எடுக்கிற மாதிரி எடுத்துரும். அதுக்கு பிறகு நம்ம வாஷ் பண்ணணும், அவ்வளவுதான். இது வேற ஒர்க்கே கிடையாது. கையில போட்டாலும் ஒன்றும் ஆகாது. இது வந்து ஆசிட்டே கிடையாது. ஒரு ஒரு 4 விதமான கெமிக்கலோட ஃபார்முலா தான், 4 கெமிக்கலோட சேர்மானங்கள் தான். ஓகேங்களா? இப்போ பாருங்க, பொங்குதான். இந்த பொங்குற வெள்ளை மொராடிச்சு பொங்குற எல்லாம் கருப்பா மாறும். அது வரைக்கும் தான் வெயிட் பண்ணணும். சோப்பு இல்ல. சோப்புலாண்டா, இதுதான் சோப்புக்கு பதிலாக இது மேஜிக் ஜெல், டிஷ் வாஷ் மேஜிக் ஜெல். இப்படி கருப்புலாம் ஆயிட்டு இருக்கா, இந்த இடம் கருப்பா ஆறப்பறதான் வாஷ் பண்ணணும். எது கேக்கு? இது தம்பி பால் பால் இது. நீ கேக்லயே இல்ல. கேக் தான் வீட்ல இருக்குல்ல. கேக்கு தான் அம்மா வீட்ல செஞ்சு. 5 நிமிஷம் ஆயிட்டா வீடியோ ஆன்ல தான் ஓடிட்டே இருக்கு. நல்ல டைம் ஓடும் பாருங்க. இப்போ ஒரு யாரோ ஃபோன் பண்ணாங்களா, ஒரு வீடியோ கட் ஆயிட்டு அப்புறம் மறுபடியும் இல்ல, அது வேற தனியா இருக்கு. சரி சரி, ஓகே. நீ எதுதான் தெரியல. சரி. இது பண்ணுங்க. இல்ல நீங்க வெயிட் பண்ணுங்க, முதல்ல செய்யறோம். கரெக்டாக 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. அதுக்குன்னு எப்படி பிடிச்சிட்டே இருக்கணுமா? நான் கட் பண்ணிட்டா கட் பண்ண வேண்டாம். நீ வண்டி அங்க கொண்டு பாஜி, அது அங்கே கொண்டு போ. இங்கதான் இருப்பியா? நானும் இங்கதான் இருப்பேன், வண்டி எங்கேயும் போக கூடாது. போ அங்க போ. அஜய் நவுலு பாட்டில சப்பிட்டீங்கல்ல தார வச்சு இந்த கழுதுக்கு எடுத்து போடுங்க காரணப்பா. சரி சரி. சரி பேச்சு பாப்பமா. நான் தச்சு பாருங்க. இந்த கருப்பா இருக்கு. துணிச்சுதான் துடைக்கணுமா? நம்ம வீடியோக்கு கழுவ முடியாது. ஓகே, தண்ணி எடுத்து வச்சுக்கலாம்.
சரி, அவ்வளோதான். நம்ம சின்ன சின்ன டாட் தெரியுதுன்னா திரும்ப இன்னொரு வாட்டி இதே மாதிரி அப்ளை பண்ணி அப்புறம் வெயிட் பண்ணலாம் வேண்டாம். சும்மா இன்னொரு வாட்டி இதே மேஜிக்கல் டிஷ் வாஷோட அப்ளை பண்ணி தேய்ச்சினா இதுவும் புதுசாக ஆயிடும். கம்ப்ளீட்டாக ஓரளாவே தொட்டு தொட்டு தேய்ச்சோம்னா 100% இப்படி புதுசாக மாறிடும். இதுக்கு நம்ம வந்து வெறும் 3 நிமிஷம் தான் வெயிட் பண்ணோம். 3 நிமிஷத்தோட இருக்காது. நம்ம கம்ப்ளீட்டாக அப்ளை பண்ணி ஒரு 5 நிமிஷம் கழிச்சு பாத்திரம் வளர்க்குற மாதிரி விளக்கிட்டோம்னா இந்த பாத்திரம் புதுசாகிடும். எத்தனை வருஷம் கரை இருந்தாலும் எவ்வளோ பெரிய கருப்பு பானையாக இருந்தாலும் ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். இதே ஜெல்லை வந்து நம்ம சாதாரணமாக விம் ஜெல்லுக்கு பதிலாக லிக்விட் யூஸ் பண்ணலாம். விம் ஜெல்லுக்கு பதிலாக தண்ணி கலந்து யூஸ் பண்ணோம்னா பவர் குறையும், கைக்கு ஒன்றும் ஆகாது. எல்லா பாத்திரமும் டெய்லி பளிச்சுன்னு மின்னிக்கிட்டே இருக்கும்.